Hello guys, welcome back to our channel. Today we'll be seeing the preview of Chennai Super Kings. Sriram, your thoughts on their retention, auction, and squad and playing 11? ரிட்டன்ஷன் வந்து as எக்ஸ்பெக்டட் பண்ணிட்டாங்க. தோனி 4 crore அன்கேப்டு யங்ஸ்டர் அப்படிங்கிறது பெரிய அட்வான்டேஜ். ஸோ அதனால அவங்களுக்கு பர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இதாகிடுச்சு. ஸோ ஆப்வியஸ் சாய்ஸ் வந்து நமக்கு தரும். பத்திரனா வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க. தூபே மாதிரி ஹிட்டர் கிடைக்கிறது கஷ்டம். அதுவும் இல்லாமல் இந்தியன் வேற. ஸோ ஆப்வியஸாக 12 crore அவர் ரீட்டைன் பண்ணின்றது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டீல் தான். ஆப்ஷனுக்கு போனால் தெரிஞ்சு ஈஸியாக 15 crore போயிருப்பாரு. ஸோ அது ஒரு நல்ல பிக்கு. பத்திரனா அதை சொல்ல முடியாது, பட் டெஃபினட்டா ஒரு 10 crore பிளேயர். ஸோ ஒரு 13 crore கொடுத்துருக்காங்க. ருத்து ஜடேஜா வந்து 18 crore பிளேயர், நோ டவுட். கேப்டனே இன்னொரு வந்து ஆல்ரவுண்டர். ஸோ ரிட்டன்ஷன் சூப்பர் தான். ஆக்ஷன் வந்து டிபிக்கல் சிஎஸ்கே டைப் ஆஃப் ஆக்ஷன் தான். மோஸ்ட்லி அதாவது ஒரு அதர் டீம்ல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாத பிளேயர்ஸ் இல்லைன்னா ப்ரீவியஸா கொஞ்சம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பிளேயர்ஸா நிறைய ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தால அதை மிடில் ஆர்டர் சொல்லலாம். தீபக் ஹூடா, திரிபாதி, அப்புறம் விஜய் சங்கர். உங்களுக்குலாம் பெரிய பிட்ஸே இல்லை, எல்லாமே 2-3 crores. அதே மாதிரி கான்வே, ரச்சின் ஆப்வியஸ் சாய்ஸ். ஆர்டிஎம் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்களோட லைனப்ல பெஸ்ட் பார்த்தா, இன்ஃபேக்ட் இந்த ஐபிஎல் எல்லா பிரான்ச்சைஸோட பெஸ்ட் ஸ்பின்னிங் லைனை பார்த்தா கண்டிப்பா சிஎஸ்கே சொல்லுவேன். இதுக்கு அடுத்து தான் நான் வந்து கேகேஆர் சொல்லுவேன். ஜட்டு, அஸ்வின், நூர் அகமத், ஸ்ரேயஸ் கோபால், இவங்க 4 பேர் தான் ப்ராப்பர் ஸ்பின்னர்ஸ். ஸோ சரியான ஸ்பின் இருக்கிற டீம். ஃபாஸ்ட் bowling வந்து மேபி பிகாஸ் ஆஃப் பர்ஸ் வந்து அவங்க கொஞ்சம் நினைச்ச பிளேயர்ஸ் எடுக்க முடியல. எல்லாருக்குமே போனாங்க. துஷார் தேஷ்பாண்டே, ஆகாஷ் தீபக் சஹர், எக்ஸ்சிஎஸ்கே பிளேயர்ஸ் எல்லாருக்கும் போனாங்க. கரண்டா இருக்கிற பிளேயர்ஸ்க்கும் போனாங்க. பட் ஆனா அவங்களால இருந்த பர்சனால அவங்களால மோஸ்ட்லி இந்தியன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் பிளேயர் இல்லாம ஒரு மாதிரி கலீல் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. அப்படி பார்த்தா ஃபாஸ்ட் bowlingல அன்ஷுல் கம்போஜ், அப்புறம் குர்ஜப்னீத் சிங் ஃபுல்லா லெஃப்டி. அதே மாதிரி ஒரு ஸ்டீல் பைன்னு என்ன கேட்டா சாம் கரன் சொல்லுவேன். 2.4 crore வந்து எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நார்த்தன் எல்லிஸ் 2 crore எடுத்திருக்காங்க. செமையான பிளேயர்ஸ் 2 பேரும். இல்ல ஸ்குவாட்ல என்னோட பாசிட்டிவ்னு பார்த்தா பேக்கப்ஸ் ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு எல்லாருக்கும் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு. மிடில் ஆர்டர்லயும் அதே மாதிரி தான். திரிபாதி, ஹூடா, விஜய் சங்கர், தூபே இருக்காரு. அதுவும் இல்லாம அதே ஃபாரினுக்கு வந்து கலீலுக்கு சாரி கரனுக்கு பதிலாக ஜேமி ஓர்டன், பத்திரனாக்கு பதிலாக எலிஸ், நூர் அகமதுக்கு பதிலாக ஸ்ரேயஸ் கோபால் வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி கான்வேக்கு பதிலாக ரச்சின் ரவீந்திரன். ஸோ ஃபாரின் ஆப்ஷன் எல்லாமே கவர்டு. ஒரு பெரிய ஒரு மிஸ் பண்ணது இல்லைன்னா கொஞ்சம் செட் ஆகாதுன்னு பார்த்தா அந்த மிடில் ஆர்டர் பவர் ஹிட்டிங் தான் எனக்கு கொஞ்சம் வீக்கா இருக்குன்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் பெட்டரான பிளேயர்ஸ் எடுத்திருந்திருக்கலாமோன்னு தோணுது. ஸோ ஐ வில் கிவ் ஆக்ஷனுக்கு வந்து ஐ வில் கிவ் 4/5. ஸோ என்னோட 11ஐயும் நான் சொல்லிடுறேன். என்னோட 11 வந்து ருத்து, கான்வே, திரிபாதி, கரண், தூபே, ஜட்டு, தோனி, அஸ்வின், கலீல், பத்திரனா. இம்பாக்ட் சப் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் கண்டிஷன் வந்து ஐ வில் டேக் சரி 100 11ல இருக்காரு. இம்பாக்ட் சப் வந்து I will take either Anshul Kamboj or Deepak Hooda. So, Kevin, your thoughts on the playing 11? Playing 11 more or less வந்து opening combinationல வந்து we have to either miss out on any of one foreigner. either நம்ம வந்து ஒண்ணு நம்ம ரச்சின் ரவீந்திரா ஆடலாம், பேட்டிங் ஸ்ட்ராங் பண்ணா அந்த எக்ஸ் ஃபேக்டர் பேட்டிங்ல வந்து நம்மளுக்கு எக்ஸ் ஃபேக்டர் வந்து ரச்சின் ரவீந்திராவா இருக்கலாம். இல்ல நம்ம போலிங்ல நம்மளுக்கு எக்ஸ் ஃபேக்டர் வேணும்னா நூர் அகமது ஆடலாம். ஸோ இட்ஸ் நம்ம போலிங்கை ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னா we can play நூர், ஆர் நம்ம பேட்டிங் ஹெவியா போகணும்னா we can play ரவீந்திரா. ஆனா வந்து நம்ம ரவீந்திரா மேல if you pull out ரவீந்திரா in the playing 11, அதுல வந்து நம்மளோட பேட்டிங் டெப்த் வந்து it isn't great. So playing 11 and squad selection I would give 3.5 out of 5. So அவங்க playing 11 நான் என்ன நினைக்கிறேன்னா I'll open with Conway, Ravindra or Rutu. In the top 3 players change பண்ணிக்கலாம். Anyone can come at 3. Number 4 Rahul Tripathi, number 5 Dubey, 6 Jadeja, 7 Dhoni, 8 Ashwin, 9 Khalil Ahmed, 10 Patirana, 11 Anshul Kamboj, 12 depending on the condition. Away means Ellis. In home it's Noor Ahmed. So this is my playing 11. Sriram, your thoughts on their batting? பேட்டிங் வந்து டிபிக்கல் சிஎஸ்கே டைப் ஆஃப் எல்லாமே மல்டிபிலிட்டி பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. லைக் கரண், தீபக் ஹூடா, விஜய் சங்கர், ஜடேஜா, தூபே எல்லாருமே இருக்காங்க. இதுல வந்து
ஒரு அடுத்த டீம் பயப்படுற மாதிரி பிளேயர்ஸ் கிடையாது. பட் ஆனா எல்லாருமே நம்பர் 8 வரைக்கும், ஈவன் அஸ்வினா இருக்கட்டும், அடிக்கிற பிளேயர் தான், பேட் பண்ணக்கூடிய பிளேயர் தான். ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்களே தவிர ஒரு ஃபிளாம்பாயிண்டான பிளேயர்ஸ் லைக் எஸ்ஆர்ஹெச்சோட லைனை பார்க்குற மாதிரியோ இல்லைன்னா ஒரு எம்ஐயோட லைனை பார்க்குற மாதிரி ஒரு பயமுடுத்துற லைனப் இல்லை. பட் ஆனால் டெப்த் அதிகமாக இருக்கு. ஸோ பட் ஸ்டில் ஐ மிஸ் சம் பிஞ்ச் ஹிட்டர் ஆர் பவர் ஹிட்டர் அட் த டெப்த். ஸோ அதனால ஐ வில் கிவ் 3.5 out of 5. So Kavin, your thoughts on their batting? பேட்டிங் வந்து லைக் சொல்ற மாதிரி அவ்வளோ ஃபயர் பவர் இல்ல. we have good players, துபே, ருத்துராஜ், கான்வே. we have ஒரு நல்ல 3 to 4 players. அவங்க கிளிக் ஆகணும், சிஎஸ்கே பெர்ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா மிடில் ஆர்டர் இஸ் ஹைலி இன்எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஃபினிஷிங்ல வந்து ஜடேஜா ஆஃப் லேட் வந்து நிறைய ஃபினிஷ் பண்ணல. இந்தியன் டீம்ல அவரை நம்பர் 8ல தான் ஃபினிஷ் பண்ண விடுறாங்க. அண்ட் T20ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. அண்ட் தோனி இப்ப வந்து அவரு ஒரு 1 over பிளேயர் மாதிரி ஆயிட்டாரு. 6 balls ஒரு 2 sixes, அவ்வளவுதான் அவர் வந்து லிமிட் பண்ணிருக்காரு அவரோட பிளேயிங்க. ஸோ பேட்டிங் வந்து நம்ம ஸ்ட்ரென்த்னு சொல்ல முடியாது, வீக்னஸ் சொல்ல முடியாது. இட்ஸ் an average பேட்டிங் லைன். மார்க்ஸ் 3.5 out of 5. ஸோ அவங்க பேட்டிங் வந்து நான் நினைக்கிறேன் ஃபிளாட் ட்ராக் ஒன் ஆஃப் தி வீக்கஸ்ட் பேட்டிங் லைனப்ஸ். ஒரு ஃபிளாட் ட்ராக்ல கேன் தே சேஸ்? இப்ப ஹைதராபாத் மாதிரி கண்டிஷன் போனா, இல்ல பெங்களூர் இல்ல வாங்கடே அந்த கண்டிஷன் போனா they will struggle to hit 250 நான் நினைக்கிறேன் கண்டிப்பா. அங்க bowling ஓகே நல்லா இருக்கு, ஆனா கேன் தே சேஸ் 200 250? கிரன்ச் கேம்ஸ்ல கேன் தே சேஸ் 200 above? அது அவங்களால முடியாது. ஸோ அவங்க பேட்டிங் பவர். ஆனா ஹோம் பத்தி பேசுறாங்க, ஹோம்ல they will win 5 or 6 away games. So அதனால I give their batting only a 3. So Sriram, your thoughts on their bowling? நெக்ஸ்ட் ஸ்லைடு போங்களா, ஸ்குவாட் இருக்கிற ஸ்லைடு. ஸோ பவுலிங் வந்து ஆப்வியஸா அவங்களோட ஸ்ட்ரென்த், இப்போதைக்கு மேஜர் ஸ்ட்ரென்த். ஸோ எல்லாருமே அவங்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ஸ்குவாட் எடுப்பாங்க. ஸோ ஹோம் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி 4 சூப்பரான ஸ்பின்னர்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அதுல 3 ஸ்பின்னர்ஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லா மேட்ச் விளையாடணும்னு நினைக்கிறேன். நான் நூர் அஹமத் வந்து ஹையா ரேட் பண்ணுவேன். அவர் வந்து நாட் ஓன்லி இன் சேப்பாக் எல்லா பிச்சிலுமே விக்கெட் எடுக்கிற குல்தீப் டைப் ஆஃப் பிளேயர். அவர் எல்லா மேட்ச் விளையாடணும்னு என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அவர் தான் கண்டிப்பா விக்கெட் எடுப்பாரு மிடில் ஓவர்ல. அதுவும் இல்லாம டெத் ஓவர்ல போடக்கூடிய கெப்பாசிட்டி அவருக்கு இருக்கு. ஸோ அதனால அவர் இருக்கணும்னு நினைக்கிறேன். பவுலிங்ல வந்து அவங்க வந்து இந்தியனோட பேசர்ஸோட மிஸ் பண்ணதான் ஃபாரினரை வந்து கரெக்டா எடுத்திருக்காங்க. லைக் கரண், பத்திரனா, நாத்தன் எல்லிஸ். இவங்க யாராவது இதுல 2 பேர் பிளேயிங் லெவலில் விளையாண்டாலே அவங்களுக்கு வந்து அந்த பவுலிங் வந்து ஓரளவு ஸ்டார்ட் ஆயிரும். இன்ஃபேக்ட் இதை விட இன்எக்ஸ்பீரியன்ஸான பவுலிங் லைனப் வச்சு 2023லயே கப் அடிச்சிருக்காங்க. ஸோ பவுலிங் தான் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட இப்போ மேஜர் ஸ்ட்ரென்த். கிருத்தி சொன்ன பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். ஒரு ஃபிளாட் ட்ராக்ல வந்து 250 சேஸ் பண்றதுனா கஷ்டம். பட் அவங்க பவுலிங் 250 கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனாலும் லாஸ்ட் டைம் வந்து நம்ம 220 நம்ம இதுல பெங்களூர்ல சேஸ் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணோம். அதுதான் இந்த டைமும் அந்த பிரச்சனை வரும்னு எனக்கும் தோணுது. ஸோ பவுலிங் டெஃபினட்டா வில் கிவ் 4 out of 5. So Kavin, your thoughts on their bowling? இப்ப bowling வந்து ஐ கெஸ் ஒரு ஃபிளாட் ட்ராக்ல லைக் கிருத்தி வந்து அந்த பாயிண்ட் ரேஸ் பண்ணா, ஃபிளாட் ட்ராக்ல சிஎஸ்கேவோட மேக்ஸிமம் அவங்களோட த்ரெஷோல்ட் வேல்யூ அவங்க சேஸ் பண்ண முடிஞ்சது இஸ் 220. அதுமே ஒரு பிளேயர் நீட்ஸ் டு கேரி த சேஸ். ஆனா இவங்க bowling வந்து விக்கெட்ல கொஞ்சம் ஹெல்ப் இருந்தா கூட their bowling can restrict the opponent team to ஒரு 200. bowling வந்து ஸ்பின் வெரி குட், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பின் அட்டாக்ஸ். நல்ல வெரைட்டி இருக்கு. ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அப்புறம் ஒரு சைனா மேன். bowling is very good. பேஸ் bowling inexperience தான். 2023ல நம்ம as Mr. Sriram said சேம் bowling attack தான் இருந்துச்சு more or less. பத்திரானா needs to click. பத்திரானா கிளிக் ஆயிட்டாருன்னா இந்த டீம் ஒரு they'll go and above par. லைக் அவங்க நெகட்டிவ்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டு பத்திரானா might be the difference between 220 and 250. So Pathirana needs to click in the pace department and spin departmentல wicket taking spinners and containing spinners ரெண்டு டைப் இருக்கு. So your marks? 4 on 5. So அவங்க bowling நான் என்ன நினைக்கிறேன்னா பேஸ் bowling டீசெண்டா இருக்கு, ஸ்பின் bowling நல்ல எக்ஸலென்ட்டாவே இருக்கு. 3 solid spinners வச்சிருக்காங்க, நூர் அஹமத், அஸ்வின் and ஜடேஜா. All are of different types. அதனால you get a variety in the attack too. அப்புறம் நிறைய ஃபாஸ்ட் bowlers நிறைய பேக்கப் வச்சிருக்காங்க. பேக்ல பேர் உங்களுக்கு முகேஷ் சௌத்ரி, குர்ஜப்னீத் சிங், கமலேஷ் நாகர்கோட்டி, நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்தியன் ஸ்பின்னர் ஸ்ரேயஸ் கோபால் கூட இருக்கு. இப்ப நீங்க நூர் அஹமத் விளையாடி யூ கேன் பிளே ஸ்ரேயஸ் கோபால் ஆல்சோ.
ஸோ அவங்க bowling டீசெண்டா இருக்கு. அதான் flat tracks they can restrict to 200 210. So இவங்க bowling I'll give a 3.5. So Sriram, your thoughts on their all-rounders? ஆல்ரவுண்டர்ஸ் நல்லாவே இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதான் என்னன்னா அகெயின் ஹர்திக் பாண்டியா மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் அந்த மாதிரி கிடையாது. பட் டெஃபினட்டா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சாம் கரன், விஜய் சங்கர், ஜடேஜா விட்டுட்டோம். மெயினா ஜடேஜா இந்தியன் ஒன் ஆஃப் த டாப் ஆல்ரவுண்டர் ஜடேஜா இருக்காங்க. அஸ்வினும் இப்போ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில கொண்டு வந்துடலாம். ஸோ ரச்சின் ரவீந்திரா ஆப்வியஸா இருக்காரு. ஸோ ஆல்ரவுண்டர் சாய்ஸஸ் நிறைய இருக்கு. அதான் சிஎஸ்கேட டெப்த்தும் கூட, தூபே அதான் சிஎஸ்கேட ஸ்ட்ரென்த்தும் கூட லாஸ்ட் 17-18 இயர்ஸாவே. ஸோ ஆல்ரவுண்டர்ஸ் வந்து டெஃபினெட்லி ஐ கிவ் 4/5. அடாப்டபிலிட்டி த கண்டிஷன்ஸ் வந்து இருக்காங்க, ஸ்குவாட்ல எல்லா ஆப்ஷனும் இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சேலஞ்சே வந்து கரெக்டான பிளேயர்ஸை பிக் பண்றதா தான் இருக்கும். ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, ஸ்ட்ரெயிட்டாவே யாரையுமே கட் பண்ண முடியாது. ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு, ஆனா கரெக்டா சூஸ் பண்றது தான் அவங்களோட இது இருக்கு. அப்பார்ட் ஃப்ரம் ஸ்பின், பேட்டிங்லயும் சரி ஃபாஸ்ட் பவுலிங்லயும் சரி கரெக்டான பிளேயர்ஸ் வந்து கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்றதுலாம் அவங்களோட பெரிய ஹெட்டேக்கே இருக்குன்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ ஆல்ரவுண்டர்ஸ்க்கு 4/5. அதே மாதிரி இது சொன்ன மாதிரி இப்போ இந்த சீசன் வந்து கரனுக்கோ பத்திரனாக்கோ ஒரு பெரிய சீசனா இருந்தா சிஎஸ்கேக்கு வந்து ஒரு பெரிய சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். So Kavin, your thoughts on the all-rounders? All-rounders வந்து as Mr. Sriram said, Hardik Pandya மாதிரி ஒரு flamboyant all-rounder இல்லாட்டியும் we have many effective all-rounders. வந்து ஜடேஜா, தூபே, ரச்சின் ரவீந்திரா. அண்ட் எனக்கு என்னமோ I have a gut feel if Sam Curran வந்து இந்த சீசன் வந்து what Sunil Narine could do last year, அதோட ஒரு 60% பண்ணா கூட CSK will reach playoffs very easily. And Sam Curran is coming off from a very good IIT20. அவர் வந்து நல்ல bowling நல்லா போட்டிருக்காரு, பேட்டிங்கும் அந்த நம்பர் 4 மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அண்ட் பேட்டிங்கும் அந்த நம்பர் 4ல வந்து அவர் வந்து அந்த ஸ்லோவா இன்னிங்ஸ் டேக் டவுன் பண்ணி இன்னிங்ஸ் பில்டப் பண்ணி லாஸ்ட்ல போய் நல்லா ஃபினிஷ் பண்ணிட்டாரு. அண்ட் சாம் கரன் ஐ கெஸ் வந்து ஒரு பெரிய எக்ஸ்பேக்டர் பிளேயரா இருக்க சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் மோரோவர் ஆல் த ஆல்ரவுண்டர்ஸ் ஆர் டீசென்ட் எனஃப். எந்த சிச்சுவேஷன்ல வேணாலும் ஒரு 1 ஓவர் தள்ளுறதுக்கு வி ஹேவ் ரச்சின் ரவீந்திரா, சிவம் தூபே அந்த மாதிரி. அண்ட் அடாப்டபிலிட்டி டு த கண்டிஷன்ஸ் பார்த்தா திஸ் டீம் வந்து மோஸ்ட் ஆஃப் த டீம்ஸ் வந்து ஐபிஎல்ல மோஸ்ட் ஆஃப் த கிரவுண்ட்ஸ்ல வி கெட் ஒன்லி ஃபிளாட் ட்ராக்ஸ். ஸோ எல்லா டீமும் ஃபிளாட் ட்ராக்ஸ் காண்டி பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க பேட்டிங் லைனப்ப. பட் திஸ் பேட்டிங் லைனப் இஸ் வெரி அடாப்டபிள். கான்வே, ருத்துராஜ், அப்புறம் வந்து ஜடேஜா, இவங்கலாம் என்ன சொல்றது ஒரு டெஸ்ட் மோல்ட் பிளேயர்ஸ் மாதிரி நம்ம சொல்லலாம். தே கேன் ஈஸிலி அடாப்ட் டு த கண்டிஷன்ஸ். அண்ட் bowling அட்டாக் வந்து நம்மளுக்கு ஸ்பிரிண்ட் ஃப்ரெண்ட்லி விக்கெட்ஸ்ல வில் டூ வெரி நைஸ்லி. அண்ட் என்ன கேட்டா நூர் அஹமத் ஹஸ் பிளேட் இன் ஜிடி as well. அண்ட் அஸ்வினும் ராஜஸ்தான்ல விளையாண்டுருக்காரு. ஸோ they are not என்ன சொல்றது சென்னைக்கு அடாப்ட் பண்ண பிளேயர்ஸும் கிடையாது. அண்ட் they will perform nice in Chennai, but they can perform well in the other grounds as well. So all-rounders பத்தி நான் என்ன நினைக்கிறேன்னா, பிளேயிங் 11ல வந்து ஒன் மெயின் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா இருக்காரு, அப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் இருக்காரு. அப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் அவர் ஆல்ரவுண்டர் தான் சொல்லுவேன். லாஸ்ட் 3 இயர்ஸ் ஆர்ஆருக்கு வந்து அவர் தான் பிஞ்ச் ஹிட்டரா இருந்திருக்காரு. எப்பனா விக்கெட்ஸ் விழுதோ he goes as a pinch hitter in tough wickets like Jaipur. So அப்புறம் சாம் கரன் இருக்காரு, ரவீந்திரா can bowl 2-3 overs, Dubey can bowl 1 over here and there in 2-3 matches. So அவங்க ஆல்ரவுண்டர்ஸ்க்கு I'll give 3.5 out of 5. அடாப்டபிலிட்டி டு கண்டிஷன்ஸ், அவங்க bowling-ம் நல்லா அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. பேட்டிங் நம்ம எல்லாத்துலயும் பேட்டிங் தான் பார்ப்போம் கரெக்டா. ராகுல் திரிபாதி, டெவான் கான்வே, ரவீந்திரா, ருத்து எல்லாரும் பேஸ் bowling கூட ஆடலாம், ஸ்பின்னும் நல்லா தான் ஆடுவாங்க. So Sriram, your thoughts on their backups? இப்ப சிஎஸ்கேட மேஜர் ஸ்ட்ரென்த் நம்ம இனிஷியலா சொன்ன மாதிரி அவங்களோட பேக்கப்ஸ் தான். எல்லாருக்குமே லைட் லெக் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காங்க. அதே மாதிரி இப்போ மிடில் ஆர்டருக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காங்க, ஸ்பின்னர்ஸ்க்கும் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காங்க, ஃபாஸ்ட் பவுலிங்க்கும் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காங்க, ஃபாரின் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பேக்கப்ஸ்ல வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கூட சொல்லலாம் இந்த டோர்னமெண்ட்ல. பேக்கப்ஸ்ல நான் சொல்றேன் எல்லாருமே சூப்பர்பான இந்த பிளேயர்ஸ் கிடையாது, பட் டெஃபினட்டா ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு நல்ல பிளேயர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அதனால பேக்கப்ஸ் தான் என்னோட மெயின் ஸ்ட்ரென்த்னு கூட நான் சொல்லுவேன். ஸோ I'll give 4.5 out of 5. ஸோ அவங்க பேக்கப்ஸ்க்கு வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, நல்ல ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் கரெக்டா வச்சிருக்காங்க, இந்தியன் பிளேயர்ஸ்க்கும் வச்சிருக்காங்க, ஃபாஸ்ட் bowling வச்சிருக்காங்க. அந்த திரிபாதி ஒரு ஸ்பாட், ருத்து கூட ஒரு ரெண்டு மூணு பேக்கப் இருக்கு. ஸோ குட் பேக்கப்ஸ், I'll give 4 out of 5. So Kavin, your thoughts on the backups?
பேக்கப்ஸ் வந்து இவங்க they have not picked என்ன சொல்றதுன்னா ஒரு flamboyant-ஆன players. ஸோ பேக்கப்ஸ் எடுக்கிறதுங்கிறது எவிடென்ட். ஸோ அவங்க எடுத்த பிளேயர்ஸ்ல they are not well known. ஸோ வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்றது வந்து the chances are less. ஸோ வந்து பேக்கப்ஸ் வந்து ஒரு ஆப்வியஸ் சாய்ஸ் அண்ட் பேக்கப்ஸ் நல்லா தான் எடுத்திருக்காங்க. they have done decently well. ஆனா CSK are known for not changing their 11 and keeping it constant. So once அந்த பிளேயர் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் he'll get a long run. I expect that. So your marks? I could give 4 on 5. So Sriram, your thoughts on their qualification and position? ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து சிஎஸ்கே வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஐ வில் கிவ் நார்மலைஸ் பண்ணி 16 அவுட் ஆஃப் 20. டெஃபினட்டா டாப் 2 டீம் கிடையாது, டாப் ஆஃப் த டேபிள் போற டீம் கிடையாது. பட் ஆனா 3, 4, 5ல வர்றதுக்கு நல்ல சான்சஸ் இருக்கு. So நான் டோட்டல் பண்ணி I'm getting 15.5. So நான் என்ன நினைக்கிறேன்னா they're gonna they'll struggle but finish in the top 4. 3 இல்ல 4 ஆனா ஈஸிலின்னு சொல்ல மாட்டேன். they are going to struggle in some in point of time. நம்ம சில கீ பிளேயர்ஸ் சொன்னோம், அந்த கீ பிளேயர்ஸ் வந்து கிளிக் ஆகனா கண்டிப்பா அதுவாகும். கீ பிளேயர்ஸ் மிஸ் ஆனா கீழே போறதுக்கும் கூட சான்சஸ் இருக்கு. மெயின் பத்திரானா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இஸ் கோனா டிசைட் சிஎஸ்கேஸ் குவாலிஃபிகேஷன். ஏன்னா சிஎஸ்கே வந்து ஒரே ஒரு டெட் பால் வச்சு தான் போயிருக்காங்க, பத்திரானா. ஸோ பத்திரானா ஷுட் பெர்ஃபார்ம். இஃப் பத்திரானா பெர்ஃபார்ம்ஸ் they will easily get. If Patirana don't perform, it will go here and there. So Kevin, your so வந்து as Kritik said, Patirana ரொம்ப crucial-ஆன factor. And I see நான் வந்து ஒரு 4 players இல்ல ஒரு 5 players சொல்லலாம்னு இருக்கேன். If they perform even up to their 80% level, CSK வந்து they'll finish into playoffs. இவங்க ரெண்டு பேரும் சொன்ன மாதிரி அந்த 5 players click ஆகலாட்டி I don't see them qualifying. I find them ending up at 5 or 6. And the players are Patirana sure, ஏன்னா அவர் தான் நம்மளோட ஸ்பியர் ஹெட். நூர் அஹமத் மேல நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் நூர் அஹமத் வந்து எல்லா கண்டிஷன்லயும் he can bowl well. So நூர் அஹமத் அண்ட் சாம் கரன் வந்து as I already mentioned ஒரு நல்ல ஒரு IL லீக்ல இருந்து வராரு. அண்ட் சாம் கரனோட bowling விட பேட்டிங்ல I would focus more. Correct, exactly. And நம்ம 2023 இருக்கட்டும் 2021 இருக்கட்டும் நம்மளோட both the openers were in the orange cap race. Faf வந்து in 2021 Rutu overtook by 1 run. And இதுல கூட 2023ல கூட Conway had scored around 690 680 runs. அதே மாதிரி either of the openers, either Ruturaj or Ravindra or Conway, one of them or at least 2 of them should be in the race to the orange cap, அதாவது the top 7 run getters. So if all the parameters are met, CSK will have to travel the same path as they traveled in 2024 and they have to win the crunch situation to enter into the playoffs. So Sriram, your last thoughts on the team? என்னோட ஃபைனல் தாட் வந்து பத்திரானா நம்ம முன்னாடியே சொல்லிட்டோம், நூர் அகமதும் சொல்லிட்டோம். நூர் அகமது ஏன் இன்னொரு ரீசன் வந்து ஜிடில அகமதாபாத் பிச்சிலே வந்து அவர் தான் லீடிங் கேட்டேக்கர் இன் லாஸ்ட் 2 seasons தேன் ராஷித் கான் வித் எக்கானமி ஆஃப் ஜஸ்ட் 6. ஸோ அதனால ஒரு கீ பிளேயர். இன்னொரு முக்கியமான ஸ்லாட் வந்து நம்பர் 3 நம்பர் 4 நான் நினைக்கிறேன். இது நமக்கு கிளிக் ஆகலைன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ராகுல் திரிபாதி, என்ன சொல்றது, ஹூடா இல்லைன்னா விஜய் சங்கர் எல்லாமே ஒரு மாதிரி அதர் டீம் வந்து இது பண்ண பிளேயர்ஸ். இவங்க யாராவது ஒருத்தவங்க கிளிக் பண்ணி ஒரு பிக் சீசனா இருக்கணும். ஸோ அப்பதான் நம்மளோட மிடில் ஆர்டர் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ எவ்ரி திங் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் மிடில் ஆர்டர் தான் என்னோட கன்க்ளூஷன். So we have come to the end of the show. Hope you liked it. Before finishing, sorry for the inconvenience. ஏன்னா நாங்க வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் நிறைய அப்டேட்ஸ் வருது. லைக் டெல்லி கேபிட்டல்ஸ் நாங்க வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் ஃபேப் டு பிளஸ் வைஸ் கேப்டன் அனௌன்ஸ் பண்ணாங்க. So sorry for the inconvenience and bye. Bye.